நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, விஜய் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு செம்ம ட்ரீட் இது உண்மையிலேயே. ரொம்ப நாள் கழிச்சுன்னா எப்படி 1.5 வருஷம் கழிச்சு வந்து இதெல்லாம் வந்து எங்க காதுல கேக்குது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து சும்மா ஒரு வருஷத்துக்கு ஒரு அப்டேட் வந்துரும் எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிள், ஃபர்ஸ்ட் லுக்கு, அந்த ஃபர்ஸ்ட் சாங், செகண்ட் சாங் அப்படி இப்படின்ட்டு. ஆனா இப்போ வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம தளபதியில இருந்து இந்த விஜய் படத்துல இருந்து எதுவுமே வரல. ஆனா திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு 6/3க்கு வந்து தளபதியோட ஜனநாயகன் மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி கச்சேரி அப்படின்னு சொல்லி. ஸோ விஜய் ஃபேன்ஸ் இதை கேட்டோன்னே தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாயிட்டாங்க. ரொம்ப வருஷம் ஏன்னா கோட்டு 1.5 வருஷம் இருக்கும். அப்போ பார்த்தது நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள், ஃபர்ஸ்ட் லுக் அதெல்லாம் கேட்டு அப்படியே பழகிட்டோம். ஆனா வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஸோ எல்லா விஜய் ஃபேன்ஸும் இன்னைக்கு செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க. என்னடா இது வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்டே வந்து சொல்லியிருந்தாங்க. போன மாசமே வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் சிங்கிள், அதுக்கப்புறம் லுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஜனநாயகன் டீம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அது அந்த கரூர் இஷ்யூனால அதுக்கப்புறம் அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா வந்து அப்போ போட்டிருந்தேன்னா இவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நிறைய பேர் வந்து பாரு இந்த இஷ்யூ போகுது, அப்பயும் வந்து இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் போடுறாரு, இவருக்கு ஒரு இதுவே இல்லை மக்கள் மேல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால வந்து வெயிட் பண்ணி இப்ப போட்டிருக்காங்க. இப்பயும் வந்து எனக்கு தெரிஞ்சு லேட்டா தான் போட்டிருப்பாங்க. இப்ப என்னன்னா இந்த Jan 9 வந்து நம்ம சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால இப்போ வந்து ரிலீஸ் ஆச்சு. போன வீக் நினைக்கிறேன். அப்பவே வந்து அவங்களும் ஃபர்ஸ்ட் சிங்கிள், ஃபர்ஸ்ட் லுக்லாம் விட்டாங்க. ஸோ நம்மளும் எதனா பண்ணணுமே அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால வந்து நம்ம ஃபேன்ஸ்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவனோட எதனா சொல்லுங்களேன், லுக் விடுங்களேன், அதுக்கப்புறம் பாட்டு விடுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சோசியல் மீடியால கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனே ஜனநாயகன் டீம் வந்து இன்னைக்கு சிங்கிள் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி 2 days பிஃபோர் சொல்லிட்டாங்க. ஸோ விஜய் ஃபேன்ஸ்லாம் எல்லாருமே நம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க. இப்போ தலைவனை பார்க்க போறோம். அதுவும் தளபதி கச்சேரி அப்படின்னு வேற இருக்கு. ஸோ தலைவன் பாட போறாரா இல்ல ரவிச்சந்திரன் அனிருத் வந்து கண்டிப்பா சூப்பரா போட்டுருவாரு. எப்படி அதுவும் வந்து விஜய்க்குனே வச்சுக்கோங்களேன், சூப்பராகவே போட்டுருவாரு. கண்டிப்பா ஒரு குறையே சொல்ல முடியாது, அவ்வளவு மாசா போட்டுருவாரு. எப்படி ஒரு டான்ஸ் கீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு இந்த மாஸ்டர் படத்துல வாத்தி கம்மிங் மாதிரி எதனா பண்ணா வந்து சூப்பரா இருக்கும். அது மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இதுல ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, இப்ப இதுதான் வந்து எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் இல்லை, இதுதான் வந்து லாஸ்ட் சிங்கிள் எங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட் சிங்கிள்லாம் வராது. இதுதான் லாஸ்ட் எக்ஸைட்மெண்ட், எல்லாமே இதோட முடிஞ்சிருச்சு. அதை நினைச்சாதான் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு சைடுல வந்து சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு ஒரு சைடு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு, என்னடா இது லாஸ்டா அப்படின்னு சொல்லி. லாஸ்டா தலைவன் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம்லாம் எப்படின்னா நம்ம இந்த யூடியூப் இன்ஸ்டால இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த நியூஸ் சேனல்ல தான் போயிடுவோம். எப்படி இருந்தாலும் டிவிக்கே விஜய் அப்படின்ற மாதிரி போயிடுவோம். இதுதான் வந்து லாஸ்ட் நம்மளுக்கு. சாங் பாடுறதோ சரி, டான்ஸ் ஆடுறதோ சரி, ஒரு மாதிரி பேசும்போதே ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னடா தளபதி அவள் தானே லாஸ்ட் படமா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருக்கு இல்லைன்ட்டு. படமும் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம தளபதி வந்து ரொம்ப நாள் கழிச்சு போலீஸா நடிக்க போறாரு. ஸோ அதுவும் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு, எப்படிலாம் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி. இல்ல கொஞ்சம் இல்ல நிறையவே வந்து அரசியல் கலந்துருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரூர் விஷயம் வந்து இந்த படத்துல வந்து 2-3 சீன் இருக்கு, அந்த படத்துல போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரூமர் மாதிரி போகுது. ரூமரா இல்ல உண்மையா என்ன தெரியல, கண்டிப்பா போட வாய்ப்பு இருக்கு. அதுல வேற தலைவன் வேற போலீஸா வேற நடிக்கிறாரு, எதனா பண்ணி கண்டிப்பா போட வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்கு. அது இல்லாம இன்னைக்கு சாங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாளைக்கு வருவோம். ஸோ உங்க அந்த 6/3 எதுக்கு அவங்க வந்து போட்டிருக்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க, எதுக்கு 6/3 அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க.